அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டின் முதல் நற்கருணையை நாங்கள் மிகுந்த தேவ பயத்தோடு பெற்றுக்கொண்டோம். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளாதவனுக்கு உம்மிடத்தில் பங்கில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறேன். ஆகவே தேவ பயத்தோடு அதை பெற்றுக்கொண்டோம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபைத்தார். கடந்த ஆண்டு முழுவதும் காத்து வந்த உங்களுடைய வல்லமையான கரம் இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக மனமுவந்து தங்கள் குடும்பத்தின் சார்பில் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகள் யாவையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற இறை வார்த்தைப்படி நாங்கள் உமக்கென்று கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பேன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நற்கருணை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசைப்பதை எதிர்நோக்கி இருக்கிற 17ஆம் தேதி நடைபெற போகிற வாலிபர் ஒடுக்க கூட்டத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம். வாலிபனே, உன் பருவத்தில் உன்னை படைத்த கடவுளை மறவாதே என்று நாங்கள் திருமணையில் படிக்கிறோமே. வாலிப பிள்ளைகள் அந்த ஒரு நாள் காலை முதல் மாலை வரை அங்கே இருந்து தேவ பயத்தோடு அந்த நிகழ்வில் பங்கு பெற்று இந்த புதிய ஆண்டுக்கான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். படைக்கப்பட்ட காணிக்கைகள் யாவையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். எங்களை முழுவதும் தாழ்த்தி உம்முடைய தெய்வீக சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பிதாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, தாய் தந்தையாம் கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் துணை ஆசீர்வாதம் நம் அனைவரோடு இந்த ஆண்டு முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.